everyone, welcome to my channel. இந்த vlogல டீடைலா டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறோம். ஈவினிங்ல இருந்து மார்னிங் ரொட்டீன் தான் இருக்கும் இந்த vlogல. நம்ம வீடியோ நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த vlog டியூஸ்டே மார்னிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு எப்பவுமே வந்து இந்த மணி பிளான்ட் வந்து மாத்துற பார்ட் வந்து கரெக்டாக வீடியோ எடுக்கும் போது தான் ஞாபகம் வரும். சில டைமில் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட எனக்கு வந்து தோணாது. நம்ம எப்போ வீடியோ எடுக்கிறோமோ அப்போ தான் வந்து அது ஞாபகமே வரும். நம்ம வந்து தண்ணி மாற்றணும் 1 வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆர்டிஃபிஷியலாக வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மணி பிளான்ட் வந்து நான் அம்மா வீட்டில் இருக்கும் போதுலேருந்து நான் பார்த்துட்டு வருவேன். எங்கள் அம்மாவுக்கு மணி பிளான்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். யார் வீட்டிலாச்சும் டிஃப்ரெண்ட்டாக மணி பிளான்ட் கொடி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து நட்டுடுவாங்க. அது போல் பழக்கம். சில டைமில் சொல்லுவாங்க, திருடிட்டு வந்து நட்டு வச்சா தாண்டி சீக்கிரமாக வளரும், சொல்லிட்டு கட் பண்ணோம்னா அது வளரவே வளராது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. சில டைம் நான் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது மணி பிளான்ட் வந்து பக்கத்தில் வச்சுப்பாங்க, டெக்கரேட்டிவ் பிளேஸாக இருக்கும். நான் அப்போ தான் வந்து யோசிச்சேன், இது டெக்கரேட்டிவ்ஸ் கூட வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நிறைய பார்க்கும்போது எனக்கும் இன்ட்ரெஸ்டிங் வந்துச்சு. மணி பிளான்ட் நம்மளும் வளர்த்து கட் பண்ணிவிட்டு நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சின்ன காம்பு மட்டும் தான் நட்டு வச்சேன். நல்லா வந்து கொடி மாதிரி வளர்ந்துடுச்சு. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி டெக்கரேட்டிவ்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு க்ரியேட்டிவ்ஸாக இந்த மாதிரி ஐடியாஸ் தோணுன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். இங்கே பாட்டி இல்லாததால் நான் மட்டும்தான் இருந்தேனே, அதனால் சப்பாத்தி கொஞ்சமாக சட்னி வச்சுருந்தேன், அதுதான் சாப்பிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் எதுன்னு கேட்டாங்கன்னா நான் கண்ண மூடி சொல்வேன் மீஷோ தான்னு. ஏன் மீஷோனா சில டைம்ஸ் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், ப்ராடக்ட் எப்படி இருக்கும், குவாலிட்டி எப்படி இருக்கும் நான் யோசிச்சே இருப்பேன். நான் ஒரு 2-3 ப்ராடக்ட் வந்து மீஷோவில் வாங்கினது, குவாலிட்டி நல்லாவே வந்திருந்தது. இதில் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. நம்மளுக்கு ஏதாச்சும் டேமேஜ் இருந்து ரிட்டனோ எக்ஸ்சேஞ்சோ பண்ணிக்கலாம். அதுலேயே ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சப்போர்ட்ஸ்க்கோ ஹெல்ப்ஸ்க்கோ இருக்கும். நம்ம வந்து அதை கான்டாக்ட் பண்ணி நம்ம பேசிக்கலாம். ஏன்னா இது மீஷோ பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீஷோ பற்றி நோ ப்ரொமோஷன். இதனுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த பிங்க் கலர் ஸ்லிப்பர் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இது வந்து ஒரு தையல் போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸ்லிப்பர் கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம்னா ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து தையல் போட்டு கொடுத்தோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து க்ரீன் கலர் வந்து ஒரு பிளாஸ்டிக் மாடல் தான், வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகும்போது பிங்க்கும் இது வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் நான் வாங்கியிருந்தேன். பட் இதோட குவாலிட்டி கூட ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா க்ரீன் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக தான் மீஷோவில் ஆர்டரே போட்டிருந்தேன். இது வந்து காம்போ செட்டு தான். இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் பை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஒரு 3 o'clock ஆன பிறகு காயலிக்கு போயிருந்தோம், வயல்வெளிக்கு. அது வந்து எப்படி சொல்கிறது, போனோடனே பார்த்தீங்கன்னா காளான் கிடச்சிது. எப்பவுமே விளையாது, ஏன்னா இப்போ மழை காலம் கூட கிடையாது, சம்மர் தானே. எப்படி வளர்ந்துச்சுன்னா போர் போட்டிருந்தாங்க, அதோட ஈரப்பதம் பட்டு பட்டு உள்ளே வந்து நல்லாவே முளைய விட்டு இருந்தது. மழை பெய்யறதுக்கு முன்னாடி மின்னல் மினுக்கும் பார்த்தீங்களா, அதோட எஃபெக்டால் கூட காளான் வந்து நல்லாவே வளர்ந்துச்சு. நாங்கள் வரதுக்கு முன்னாடியே வந்து வீட்டு பக்கத்தில் இருக்காங்களா வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு மிச்சம் மீதி வச்சுட்டு போயிருந்தாங்க, அதுவும் எங்கள் நிலத்துலேயே. பட் எங்களுக்கு கிடைச்சது தான் ரொம்ப டேஸ்டான பகுதி. அப்போதான் பிஞ்சா இருந்தது. கீழே கால் கூட பெருசு பெருசாக கிடைச்சது. எடுத்துட்டு போனவங்க வெறும் மேலே தலையை மட்டும்தான் பிடுங்கி போயிருக்காங்க. அது வந்து பறிக்கும் போதே சொல்லிட்டு தான் இருந்தாங்க, இதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 700 ஒரு கிலோ, நம்மளுக்கு அதெல்லாம் சும்மாவே கிடைக்குது, யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க, சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதான் பறிச்சுட்டே இருந்தாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மாமாஸ் எங்கள் அத்தாலாம். பட் நாங்கள் பார்க்காம இருந்திருந்தா நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, எங்களுக்கு கிடைச்சிருக்காது. பட் நாங்கள் அந்த டைமில் போனதால எங்களுக்கு வந்து கிடச்சிது. ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கும். இது வந்து சமைச்சு பார்த்துட்டு இந்த மினி விளாக் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதோடைய லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த பக்கம் வந்து கொட்டாய் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மாடெல்லாம் கட்டி போடுவாங்கள்ல, அந்த கொட்டாய்க்கு தான் வந்திருக்கும். இப்போ மாடுலாம் போடுற உரம்லாம் சாணிலாம் பார்த்தீங்கன்னா உரமாக வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. மொத்தமாக ஒரே இடத்துல கூட்டிட்டு அது வந்து ஒரு 10 மாதம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே விட்டுடுவாங்க. நல்லா காஞ்சி நல்லா வந்த பிறகு உரமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த நிலத்துக்கு போட்டு உழுது எடுப்பாங்க. எனக்கு இதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே கிடையாது. எங்கள் அத்தை சொல்லுவாங்க. பட் என்னோடய ஹஸ்பண்டோட சித்தி
அவங்க எனக்கு அத்தை தான், அவங்க தான் சொல்லுவாங்க அடிக்கடிக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு. எங்கள் பாட்டிக்கு அவ்வளோவா தெரியாது. பட் இருந்தாலும் எங்கள் அத்தை தான் அடிக்கடி கூப்பிட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இது போல தான் மாடு வந்து உரம்லாம் எடுப்போம். எங்கள் அத்தையோடைய மாடு வந்து உரம்லாம் போட்டு ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான், 10 வருஷம்க்கு அப்புறம் தான் அந்த உரத்தை எடுத்து நிலத்துக்கு போட்டு உழுதுருக்காங்க. இப்போ வந்து மாடு கட்டுறதுக்கு வந்து குச்சி இல்லை, கம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்து மரத்தில் கட்டியிருந்தாங்க. அது கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி குச்சி நட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நாட்டியிருந்த குச்சி வந்து எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நல்லா குத்தி குத்தி எப்படியோ வந்து எடுத்துட்டாங்க. எனக்கு இந்த நிலத்துல பயிர் போடுறது இதை பற்றி எதுவும் தெரியாது. பட் எனக்கு வந்து ஒரு ரோஜா செடியும் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து எப்படி கார்டனிங் பண்ணணும் அதை மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். பட் நான் ஏன் இப்போ இதை சொல்கிறேன்னா, ஏன் உழுது வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயிர் போடலாம். என்ன பயிர் போட போகிறாங்கன்னு தெரியல. பட் நான் vlogல ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னடா சவுண்டுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். பட் அங்கே வந்து குரங்குலாம் உக்காந்துட்டு இந்த புல்லு சாப்பிட்டு இருந்தது. நாங்கள் வந்து கலாய்ப்போம், அது வந்து மாங்காய் சாப்பிட்லாம்ல, எதுக்கு புல்லு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தோம். அதில் ஓய் அப்படின்னு சொன்னால் உருன்னு ஒத்தி பார்க்குது. அது கொஞ்சம் பயம்தான், தூரத்துலேருந்தே பார்த்துட்டு இருந்தோம். அது அழகு எப்படி சாப்பிடுது, அதுக்கு எப்படி ஷேர் பண்ணி வேற சாப்பிடுது. அவங்க அம்மா கொஞ்சம் அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஏதாச்சும் கோயில் குளத்துக்கு போகும்போது அதுக்கிட்ட வாழைப்பழமும் சம்டைம்ஸ் நம்ம ஏதாச்சும் சாப்பிட்றப்போ அது வந்து புட்டுக்கிட்டு போகிறதோ அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து புல்லு சாப்பிட்றதே நான் பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம வித்தியாசமாக ஏதாச்சும் ஒன்று பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தானே. அது அப்படியே ரசிச்சுட்டே கொஞ்ச நேரம் அப்படியே எப்படி போச்சுன்னு தெரியல. டைம் 5 o'clock ஆயிடுச்சு. அப்படியே கடைசியில் வந்து குச்சி நட்டுட்டாங்க, கல்லெல்லாம் போட்டு நல்லா இடுக்கி டைட்டாக வந்து கட்டிட்டாங்க. ஹோப் இது வரைக்கும் சொல்லியிருந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஈவினிங் ஒரு 5 o'clock ஆன பிறகு பெருக்கி மட்டும் விட்டுட்டேன். வாசலை பெருக்கி விட்டுட்டு க்ளீனாக மட்டும் வச்சுப்போம், தண்ணி மட்டும் தெளிக்க மாட்டோம். சில டைம்ஸ் வந்து திட்டுவாங்க, நான் தண்ணி தெளித்து வழக்கம் தோசத்தில் நான் தண்ணி தெளித்து கோலம் போடுவேன். அப்போ வந்து திட்டுவாங்க, தண்ணி தெளிச்சுலாம் கோலம் போடக்கூடாது, ஈவினிங் டைமில் காலையில் தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே எனக்கு பழகுறதுனால இப்போ அங்கே அம்மா வீட்டுக்கு போகும்போது ஈவினிங் டைம் பெருக்கிட்டு வந்துடுவேன். அப்போது கேட்பாங்க, கோலம்லாம் போட மாட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அங்கே போனால் ஒரு வழக்கம், இங்கே வந்தால் ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, எங்கெங்கே என்ன பண்ணணுமோ அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவே கூடாது. வழக்கம் போல் பூஜை பண்ணி முடிச்சுட்டு நித்திமல்லி பூ தான் பறிக்க மேலே போயிருந்தேன். கேட்பாங்க வீட்டு பக்கத்தில் எங்கள் அத்தையே கேட்பாங்க, நித்திமல்லி பூ பறிக்கிறேன், 2 வேலையும் பறிக்கிறேன், ஏன் மார்னிங் டைமில் வைக்கவே மாட்டேன், கட் பண்ணி ஈவினிங் டைமில் மட்டும் வைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு என்ன டவுட்டுன்னா, காலையில் எந்திரிப்போமா, நல்லா டைட்டாக ஒரு இறுக்கி ஒரு கொண்டை போடுவோம், அப்போ தான் ஃப்ரீயாக இருக்குமே தோணும். அப்போ தான் பூ வைக்கிறது இதெல்லாம் வருதுன்னா மார்னிங் வந்து பிடிக்கவே பிடிக்காது. எங்கேயாச்சும் வெளியே போகிறோம், கோவிலுக்கு போகிறோம்னா நம்ம தலை வாரிட்டு பூ வச்சுட்டு போகிறது நல்லாயிருக்கும். இதெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணுவேன்னா, எதுக்காக திட்டுறானா, கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், மறந்துடுவேன். ஒரு 4 days 3 days ஆன பிறகு நல்லா வாடி போய்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போடுவேனா, அதுக்கே 4 கற்று கற்றுவாங்க. இதே நீ வச்சுக்கலன்னா கட்டிட்டு சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம்ல, இல்லை எடுத்துகிட்டு போய் வேஸ்ட் பண்ணுறது தான் உன் வேலையா அப்படிலாம் கேட்பாங்க. நான் பூ கொடுப்பேன், பட் இருந்தாலும் அவங்க வச்சுக்க மாட்டாங்க. என்ன பண்ணால் பீச்சி பீச்சி தூக்கி போட்டுருவாங்க. அதே எனக்கு பிடிக்காது. என்னதான் கீழே போகிற மாதிரி இருந்தாலும் அதை நம்மளே கீழே போட்டால் நல்லா தானே இருக்கும். இந்த மஷ்ரூம்ஸ் அப்படியே வெளியே இருந்துட்டு அதை ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். என்னதான் வந்து சமைக்க சொன்னாங்க, பட் வந்து எனக்கு வந்து என்னுடைய டேஸ்ட் பிடிக்காது. எங்கள் பாட்டி சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஃப்டர்நூன் போட்ட பாத்திரம் அப்படியே இருந்தது, அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு நைட்டு போல் கழுவிப்பேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் சிங்கில் போட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து தொடச்சி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து மாம்பழம் இருந்தது, அதுதான் கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன். கவுண்டர் டாப்பை வந்து முழுசாக வந்து நைட்டே க்ளீன் பண்ணிவிடுவேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு. ஆஃப்டர்நூன் போல் மாங்காய் தொக்கு பண்ணிவிட்டு சாப்பாடு வடிச்சிட்டு போயிருந்தாங்க பாட்டி. கட் பண்ணி சாப்பிடுமா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருந்தாங்க. அதே கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுருந்தேன். பாட்டி எங்கே தான் போயிருந்தாங்க அப்படின்னா, வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்க எந்த வேலைக்கு போகிறாங்கன்னா சமையல் வேலைக்கு தான் போகிறாங்க. அவங்க வந்து மாஸ்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா கல்யாணத்தில், அந்த மாதிரி தான் அவங்க சமைக்க போயிருக்காங்க.
மாம்பழம் நல்லா பழுத்துடுச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எண்டுக்கு வரப்போகிறோம். ஏதாச்சும் கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.